நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சித்திரம் பேசுதடி பார்ட் 2 எத்தனையோ படங்கள்ல பார்ட் 2 பார்த்திருப்போம். அந்த வகையில சித்திரம் பேசுதடி பார்ட் 2 ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து உலா அப்படிங்கிற டைட்டில் 2013ல ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம பேப்பர்லாம் கூட பார்த்திருப்போம் தெரியுமா, டுவின் பிராவோ வந்து டான்ஸ் ஆடுவார்ல, அந்த படம் தான் இது. ஒரு சில காரணத்தினால அவர் வந்து டைட்டிலை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவினர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ சித்திரம் பேசுதடி பார்ட் 2 அப்படின்னு பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்களே தவிர அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா சித்திரம் பேசுதடி பார்ட் 1 பெரிய ஹிட் ஆனது காரணமே அந்த சாங் தான். வாழ மீனுக்கும் வளங்க மீனுக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இன்கேம் காவலே அந்த சாங்காக தான் அவ்வளோ கிரௌட் புல்லிங் இருந்தது. விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு சாங்கும் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப நிறைய ஃபேன் பேஸுங்கிறது பெருசாக கிடையாது. இந்த ஒரு பாட்டுக்காக அந்த கானா உலகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் மனுஷனோட அந்த பாட்டுக்காகவே அவ்வளோ பேர் தியேட்டர்ல போய் பார்த்து செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னும் மாளவிகா ஃபேன்ஸ் அவங்க தனியா அவங்களுக்கும் ஓகேவா. இப்ப சித்திரம் பேசுதடி பார்ட் 2 இந்த படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. அதாவது இந்த மூவில வந்து 4 ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சுத்தமா புரியவே புரியாது. ஏன்னா 4 ஸ்டோரிங்கிறனால ஒவ்வொரு ஸ்டோரி அடுத்தடுத்து அப்படியே நான் லீனியர் பேட்டர்ன் நம்ம காட்டிக்கிட்டே இருக்காரு எடிட்டர். பார்க்கும்போது கொசன்னு இருக்கு. யாரை ஃபாலோ பண்றதுனே தெரியாது. கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது என்ன ஸ்டோரி, அது என்ன ஸ்டோரி, இது ஏன் எப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, புரியவே புரியாது. பட் செகண்ட் ஹாஃப்ல அது பொறுமையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளம், என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட்ல இவங்க எல்லாமே மீட் பண்றாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ற மாதிரி யாராவது ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அவரு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு, இவங்கெல்லாம் அந்த அவங்களோட சொந்தமா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குனால அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா சொல்லி இருந்தாரு. படத்தை பொறுத்த வரைக்கும் அஜ்மல், வித்தார்த், அப்புறம் வந்து புதுசா 2 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ராதிகா ஆப்தே. சோ இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ 4 ஸ்டோரி அப்படிங்கறனால யாருமே வந்து எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. பட் வெளியே வரும்போது இவங்க அப்படியே நம்ம மனசை நின்ட்டாங்கப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பெருசா சொல்ல முடியலனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா நிறைய நைட் சீக்வன்ஸ் எடுக்கப்பட்ட ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அஜ்மல் அவர்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல ஒரு படம் பண்றாரு. இந்த படம் ஒரு நல்ல படம் தான். அதுக்கு நம்ம டீசெண்டா எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவருக்கு இனி அப்கமிங் அவர் என்ன மாதிரி கதைகள் யூஸ் பண்ண போறாருன்னு தெரியல. வித்தார்த் சார் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கூட பண்ண மற்ற 2 நியூ ஆர்டிஸ்ட் கூட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசை படத்துக்கு பக்கபலமா இருந்தது. சாங்ஸ் அங்கங்க தேவையில்லாம கொண்டு வந்து திணிச்சு நம்மளை வந்து மூட ஸ்பாயில் பண்ணாம அந்த கதையோட நம்ம டிராவல் ஆகணும், கொஞ்சம் ஜெல்லாய் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே படத்தை வந்து ஃபுல்லா நகர்த்தி இருந்திருக்காங்க. எடிட்டர் வெங்கட்ராமன் அவருடைய எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஹைப்பர் லிங்க் என்ன மாதிரி எடிட்டிங் தேவையோ கொஞ்சம் நான் லீனியரா தான் பண்ணுவாங்க. அந்த நான் லீனியர் எடிட்டிங் ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி புரியலனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒவ்வொன்றா அழகா நமக்கு புரிய வைக்கிற விதம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். ஒவ்வொரு கான்ஃபிளிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்னால அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டே வந்து அழகா கட் பண்ணி நீட்டா எடிட் பண்ணி கோத்திருப்பாரு. ராஜன் மாதவ் டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முரண் படம் பண்ணியிருந்தார். அதுலயுமே 2 பேருக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடுகளை தான் அழகா எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு 4 ஸ்டோரியை வச்சு அந்த 4 ஸ்டோரி அழகா வந்து ஒரு ப்ராப்பரான வேல கொண்டு போய் எல்லாருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் கொடுத்திருந்தாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துங்களோட ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 2.5. இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த படத்தினுடைய டெக்ஸ்ட் ரிவ்யூ நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நாங்க பேஸ்ட் பண்றோம், நீங்க போய் படிக்கலாம். நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. இருங்க அதுக்குள்ள எங்க போறீங்க? இன்னும் இந்த வீடியோ முடியல. நீங்க நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் தளபதி 63ல நான் நடிக்கல அப்படின்னு ஒரு யோகி பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பத்தின வீடியோ இருக்கு. ரைட் சைடில் என்ன வீடியோ இருக்கு அப்படின்னா வந்து பகவதி 2 வருமா அப்படிங்கிற வீடியோ இருக்கு. நீங்க இன்னும் இந்த 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.